Thank you so much, brothers and sisters, for the next session after the lunch. அதாவது மதிய உணவு அறிந்த பிறகு அடுத்த செஷன் வந்திருக்கிற நண்பர்களே, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Now we will see relational dimension of abundant life. அதாவது பரிபூர்ண ஜீவியத்துடைய உறவுகளுடைய பரிமாணத்தை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். All of you say relational dimension of abundant life. உறவுகளுடைய அதாவது பரிபூர்ண ஜீவத்துடைய உறவுகளின் பரிமாணம். Do you think that you can have relationship with anybody as you like it? யாரிடத்தில் எல்லாம் உங்கள் உறவுகளை வைக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீர்களா? Yes or no, sir? ஆமாவா இல்லையா? Yes or no, you tell me. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். No. இல்லை. I will tell you some important criteria now. ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். This is the basis for your relationships. உங்களுடைய அதாவது உறவுகளுக்கு அடிப்படையானது இது. Basis for your associations. மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்வதற்கு அடிப்படையானது. Basis for your fellowships. உங்கள் ஐக்கியத்துக்கு அடிப்படையானது. You cannot mingle with anybody. எல்லாரிடத்திலும் நம் அதாவது கலந்து உரையாட முடியாது. Matthew 12:50. மத்தேயு 12:50. Matthew 12:50. மத்தேயு 12:50. வசனம். Yes. மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். When did Jesus Christ say that words? எந்த நேரத்தில் இயேசு இந்த வசனத்தை சொன்னார்? When his earthly mother and somebody came, then they told you tell Jesus Christ that we have come. அதாவது அவங்களுடைய தாய் சகோதரர்கள் வரும்போது இயேசு இடத்தில் சொன்னார்கள், உங்கள் பெற்றோராகிய நாங்கள் வந்திருக்கிறோம் என்று. Then what did Jesus say? இயேசு என்ன சொன்னார் பாருங்க. Who is my mother? என்னுடைய தகப்பன் யார், என் தாய் யார்? That means, அப்படி என்றால் always remember, எப்போதும் நினைவு கூறலாம், we are very serious to maintain good relationships in our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லாரிடத்திலும் ஒரு நல்ல ஒரு உறவுகளை கொண்டிருக்க நாம் மிகவும் கவனமாய் இருக்கிறோம். Please understand carefully. தயவு செய்து கவனமாக புரிந்து கொள்ளலாம். In this verse there are three main points. இந்த வசனத்திலே மூன்று முக்கிய பாயிண்ட்கள் இருக்கின்றன. You cannot have relationship with the people whose understanding of God and your understanding of God is not matching. உங்கள் புரிந்துகொள்ளும் மற்றவர்கள் புரிந்துகொள்ளும் அதாவது ஒத்துப்போகாத ஒரு சகோதரனோ சகோதரியிலோ நாம் உறவு கொள்வது கிடையாது. How many of agree with me? யார் என்னோட ஒத்து போகிறீர்கள்? What you think about God, what others think about God, if it is not matching, there is no point of connection with them. நீங்க தேவனை யோசிப்பதை குறித்தோ மற்றவர்கள் தேவனை யோசிப்பது வித்தியாசமா இருந்தால் அவரிடத்தில் தொடர்பு வைக்க நீங்க விரும்ப மாட்டீர்கள். Yes or no, sir? ஆமாவா இல்லையா? Be clear. தெளிவா இருக்கலாம். Second point. இரண்டாவது குறிப்பு, your interpretation of the word of God, their interpretation of the word of God is not matching. There is no point of connecting with them. நீங்க வேதத்தை வியாக்கியானம் சொல்வதும் இன்னொருவர் வேதத்தின் பொருள் சொல்வது வித்தியாசம் வந்தால் அவரோடு நீங்க ஒத்து போக மாட்டீர்கள். Yes or no? ஆமாவா இல்லையா? Number 3. மூன்றாவது, your understanding about the will of God and their understanding of the will of God is not matching. There is no point of connecting with them. நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை பற்றி புரிந்து கொள்வதும் மற்றவர்கள் தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்வதும் வித்தியாசமா இருந்தால் அவங்களோட உறவு கொள்ள மாட்டீர்கள். How many points did I say? எத்தனை குறிப்பு நான் சொன்னேன்? 3.
3 points. Number 1. முதலாவது What is number 1? ஒன்று என்ன? Understanding of God. Correct. தேவனை புரிந்து கொள்ளுதல். Number 2. இரண்டாவது Interpretation of the word of God. தேவனுடைய வசனத்தின் வியாக்கியானம் செய்வது. Number 3. மூன்றாவது Will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதில். If 3 are not matching, don't connect with such people. Don't be part of that prayer fellowships, pastor fellowships, or any fellowships. இந்த மூன்றும் ஒத்து போகாத ஒரு இடத்துல போதகர் கூட்டத்துக்கும் ஜப கூட்டத்துக்கும் மற்ற கூட்டங்களும் அவரோட நீங்கள் போக வேண்டாம். One of the ways of Satan working in the lives of the people is, before you are connected to the right people, wrong people will be connected to you. சாத்தானுடைய தந்திரம் என்னவென்றால், நீங்கள் நல்ல ஒரு நபர்களிடத்தில் ஐக்கியம் கொள்வதற்கு முன்னதாக தவறானவர்களிடத்தில் உறவு கொள்ள அவன் நம்மை அப்படியாக நடத்துகிறான். Yes or no? ஆமாவா இல்லையா? In Bangalore, there's a very highest problem. இந்த பெங்களூர்ல மிகவும் பெரிய பிரச்சனைகள் உண்டு. Don't think that IT, money is coming, government is getting income, or people are getting jobs. No, IT. Other side, some other story is going on. ஐடி கம்பெனி வந்து அதிக வருமானம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று அதை நினைத்து கொண்டு பெங்களூர் பெரிதாக என்று நினையாமல் மற்ற பகுதியிலே தவறான காரியங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. Many youngsters, youth are destroyed by the wrong relationships. அநேக வாலிபர்கள் தவறான உறவுகளினாலே தங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். Correct or not, sir? ஆமாவா இல்லையா? We are very much concerned about the relationships of the pastors, ministers, and the leaders and the church members. அதாவது முக்கியமாக போதகர்கள், சபை விசுவாசிகள், சபை அங்கத்தினர்களுடைய உறவை குறித்து தான் மிகவும் நாம் கரிசனை உள்ளவராக இருக்கிறோம். How many of you understanding? எத்தனை பேருக்கு புரிகிறது? Listen to me carefully. கவனமாய் கவனிக்குவோம். What is the purpose of Eve in the life of Adam? ஆதாம் வாழ்க்கையிலே யோவாலை குறித்ததான நோக்கம் அல்லது திட்டம் என்ன? Tell me. Life? No, 1 minute. Life? Partner. Say in Tamil. அதாவது வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும். Please understand what I'm saying. இப்போது நான் சொல்வது தயவு செய்து There is no word called life partner in the Bible. பைபிளிலே வாழ்க்கை துணைவி என்ற வார்த்தை இல்லை. World has introduced to make it light. அதாவது உலகத்திலே இதை வந்து எளிதாய் புரிந்து கொள்ள அவர்கள் பயன்படுத்த பதம். To dilute the marriage, Satan has introduced by cinemas all those things: partner, life partner, this partner, that partner, not business partner. அதாவது திருமணத்தை அதாவது சிறிதாக புரிந்து கொள்ளும்படி சினிமா நடிகர்கள் போல இப்படியாக வாழ்க்கை துணைவி என்று சொல்லிவிட்டார்கள். There is one concept called marriage. அதாவது ஒரு குறிப்பு ஒன்று திருமணம். Husband, கணவன், wife, மனைவி. There is no life partner concept. அதாவது வாழ்க்கை துணைவி என்ற பொருள் இல்லவே இல்லை. How many of agreeing with me? என்னோட எத்தனை பேர் புரிந்து கொள்கிறது? That's a problem. அதுதான் பிரச்சனையே. Satan has polluted the minds of the people by introducing called partner, life partner, this partner, that partner. Means as you are neglecting the meaning of wife and husband. சாத்தானே அதாவது மிகவும் கீழ்த்தரமான இடத்துல எடுத்துக்கொண்டு வாழ்க்கை துணைவி, இந்த துணைவி, அந்த துணைவி என்று சொல்லி அதாவது தேவனுடைய நோக்கத்தையே மறந்துவிட செய்து விட்டான். Some of the things that I'm going to tell may make you to get offended, or you may disagree also. நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு பாதிக்கப்படும், அதுக்கு ஒத்து போகாத நிலைமை கூட வரலாம். No problem. அதை பற்றி கவலை இல்லை. Take time. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். Meditate. தியானிப்போம். Think about it. யோசிப்போம். I will make you to think very important. முக்கியமானதை உங்களை யோசிக்க நான் வழி நடத்துகிறேன். For Adam, Eve should be helping. Yes or no? ஆதாமுக்கு ஏவாள் உதவி செய்ய வேண்டியதா இருந்தது. What is the purpose? 2:18. Genesis 2:18. What is that purpose? ஆதியாகமம் 2:18ல தான் அந்த Read it, ma. நோக்கம் என்ன? Yes, Genesis 2:18. What is the word? ஆதியாகமம் 2:18 என்ன பதம் பயன்படுத்தப்படுகிறது? Yes. Yes, sir. ஆதியாகமம் 2. What is the word? Tamil Satiyena Saham, suitable help means what? ஏற்ற துணையை அவனுக்கு உண்டா. What is that?
ஏற்ற What துணை. is the meaning of suitable help? ஏற்ற துணை என்றதின் அர்த்தம் என்ன? Anybody? யாருன்னா சொல்லலாம், பதில் கொடுங்கள். What is the role of Eve? அதான் ஏவாளுடைய வேலை என்ன? For what help? எதற்காக? What help? எந்த விதமான உதவி செலுத்தணும்? What help? என்ன உதவி? Okay, you are telling spiritually, physically, okay, what? For what? எதற்காக? சாப்பிட. To complete the purpose of God. Very good. தேவனுடைய நோக்கத்தோடு வருவதற்கு. Very good. Any other? வேற யாரை நான் சொல்லலாம்? Listen to me very carefully. என்னை தயவு செய்து கூர்ந்து கவனிக்கவும். The suitable help that God has designed in the life of Eve is to make Adam as per the God's design. That's all. அது பிரதான நோக்கம் தேவன் ஏவாளை படைத்தது தேவனுடைய அந்த ரூபத்தை சொரூபத்தை காண்பிக்கும்படியாக. Once again I will tell. The role of Eve is to see that Adam will become as the Adam God is thinking about. அதாவது ஏவாளுடைய வேலை என்ன என்றால் ஆதாமை தேவன் எவ்விதமாய் பாவிக்க விரும்புகிறாரோ அந்த மாதிரி பார்ப்பது. Do you understand what I'm saying? நான் சொல்வது புரிகிறதா? God wanted Adam to be something like to rule, take over entire earth and rule it. Yes or no? ஆதாமை பூமியில முழு உலகத்தை எடுத்துக்கொண்டு ஆள்வது தான். ஆமாவா இல்லையா? Earth is not separate. Just like heaven, God created earth to be extended colony of heaven on the earth. That is earth. பூமி தனியாக இல்லை, பரலோகத்தை நீளம் அதிகப்படுத்தி பூமியை அவர் படைத்தார். Example I am telling you. உதாரணம் நான் சொல்கிறேன். Britishers were England. Yes or no? ஆங்கிலேயர் இங்கிலாந்துல இருந்தார்கள். But they ruled India for how many years? இந்தியாவை எத்தனை வருஷம் ஆண்டார்கள்? 200 years. 200 வருஷம். What did they do? என்ன செய்தார்கள்? They extended that kingdom of UK or British to India. அவர்கள் தங்கள் இங்கிலாந்துடைய ஆளுகை இந்தியாவுடன் விரிவுபடுத்தினார்கள். That means India and some other countries were extended kingdom of British kingdom. That's all. இந்தியாவும் மற்ற நாடுகளும் அதாவது ஆங்கிலேயருடைய விரிவுபடுத்த ராஜ்யங்கள். That means Adam is very very important or ordinary person? ஆதாம் மிகவும் முக்கியமா இல்ல சாதாரண மனுஷனா? Tell brothers sisters. சாதாரணவரா முக்கியமானவரா? That means the expectation and the responsibility of Adam was very very high. அதாவது ஆதாமிடத்தில் எதிர்பார்ப்பு மிகவும் பெரியதா இருக்கிறது. Yes or no? ஆமா இல்லையா? To become the Adam of God's idea, he needs somebody to help him to become like Adam of God's idea. தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி ஆதாம் இருக்கும்படியாக அவன் அந்த தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி இருக்கும்படியாக அவனுக்கு ஒரு நபர் தேவைப்படுகிறது. How many of you are understanding? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? Tell sir, what did you understand? நீ என்ன புரிந்து கொள்ள ஐயா சொல்லுங்கள். Why Eve? Please tell, what did you understand? You tell. ஈவாள் எதற்கு படைக்கப்பட்டாள்? To do or to become? செய்யணுமா அப்படி To ஆகணுமா? become of God's, to become the Adam of God's idea or to do the work of Adam of God's idea? தேவன் ஐடியாவை போல ஆதாம் ஆகணுமா? ஆதாமுடைய முறைப்படி ஆகணுமா? That's what I'm asking you. The role of Eve is to make Adam to become or to do. அதாவது ஏவாளுடைய அதாவது நோக்கமானது அப்படி ஆகணுமா இல்ல அப்படி செய்யணுமா? Here important point, that's what I'm telling you. இது முக்கியமானது, அதுக்காக சொல்கிறேன். It is not doing, it is becoming. இது செய்வதல்ல, அது போல மாறுவது ஆவது. Always remember my dear brothers and sisters. என்னுடைய சகோதரர்களே தயவு செய்து கவனிங்கள். Any relationship is not helping you to become the person of God's idea is a wrong relationship. அதாவது எந்த உறவும் தேவனுடைய திட்டத்தின்படி செய்யாத காரியம் அது தவறான நோக்கமா இருக்கும். What did I say? நான் என்ன சொன்னேன்? Everybody has to become what God has thought about them. Yes or no? எல்லாரும் தேவன் விரும்பினபடி இருக்க வேண்டும். இல்லையா? ஆமா இல்லையா? To bring that reality, certain relationships or God designed relationships are there in the life of the people. அதை உண்மைப்படுத்தும்படியாக தேவன் தீர்மானிக்கும்படி சில உறவுகள் தேவைப்படுகிறது.
How many of you believing it? இதை யார் நம்புகிறது? All relationships are not suitable for you. நம்முடைய உறவு உங்களுக்கு சூட் ஆகாது. Eve was designed to see that Adam will become the Adam of God's idea first. ஏவாளுக்கு தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் பார்க்கிற ஆதாம் போல் ஆக வேண்டும் என்று செய்வது தான் ஆண்டவருடைய நோக்கம். Sir, do you understand, sir? Please tell what do you understand. புரிந்துக்கணும், என்ன புரிந்துக்கணும் சொல்லுங்க. No, first of all, Eve point you tell me. Why Eve was created? ஏவாள் ஏன் உண்டு பண்ணினார்? No, still more clarity I want. One word I want. To become the Adam of God's idea, he needs help. தேவனுடைய நோக்கத்தின்படி ஆதாம் ஆக வேண்டும் என்பதற்கு ஆதாமுக்கு ஒரு உதவி தேவை. See, what is the help required for Adam to become the Adam of God's idea? He need help. அதாவது ஆதாம் தேவனுடைய நோக்கத்தின்படி ஆகும்படியாக அந்த உதவி ஏவாள் மூலமா தேவைப்படுகிறது. Yes or no? What is meant by suitable help is to make him the person of God's idea, to become like God's idea. She has to help. ஏற்ற துணையா இருக்க வேண்டியது என்னென்றால் தேவன் எதிர்பார்க்கிற நபரை போல தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிற நபரை போல ஆதாமை மாற்றும்படியாக. How many are understanding me? எத்தனை பேருக்கு புரிகிறது? Sister, do you understand? Tell ma, what do you understand? சகோதரி என்ன புரிந்து கொண்டீர்கள்? What is you telling? Adam should fulfill the will of God. No, you are going away. That's what I'm telling you. It is not doing, fulfilling. First of all, becoming the Adam of God's idea is the first target. தேவனுடைய நோக்கத்தின்படி ஆதாம் மாறுவது தான் முதல் நோக்கமா இருக்கிறது. The problem with many people is do, not do. Before you do, you should become. அதாவது அநேகருடைய நாரினா செய்யணும்ட்டு செய்வதற்கு முன்னால் நாம் அதற்போல மாறிவிட வேண்டும். You understand my point? Still more clarity. Yes, I will explain. தெளிவா சொல்லலாம். See, God has created Adam. தேவன் ஆதாம் உண்டு பண்ணினார். What is the purpose? நோக்கம் என்ன? To extend what is happening on the heaven to be happening on the earth. That's all. பரலோகத்தில் என்ன நடக்குதோ அது பூமியில் நடக்கும்படியாக ஆதாமை தெரிந்து கொண்டார். To make it happen, Adam must become the Adam of God's idea. Yes or no? அது நடப்பதற்கு ஆதாம் தேவனுடைய திட்டத்தின்படி ஆதாமாய் மாற வேண்டும். Yes or no? Earlier he has no clothes. முதல்ல அதுக்கு முன்னதாக ஆதாமுக்கு உடை இருந்ததில்லை. Yes or no, brother? ஆடை இருந்ததில்லை. His body, mind, spirit are all in perfect alignment. அதாவது ஆவி ஆத்மா நோக்கம் சரீர நோக்கம் எல்லாம் தேவன் செய்த திட்டத்தின்படி இருந்தது. He can travel to any London, New York. Now you want means he will be in London. Now you want to be in Delhi means he will be in Delhi. That means his body was very, very special. ஆதாமுடைய சரீரம் மிகவும் விசேஷமாக இருந்ததனால் டெல்லியில் இருக்க வேண்டுமானால் இருக்கலாம், லண்டன்ல இருக்க வேண்டுமானால் இருக்கலாம். There is no clash between what body feels, what mind thinks, what heart feels, what spirit. No clash. All are in alignment. அதாவது மனது யோசிப்பதும் சரீரம் செய்வதும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒரே ஒன்றாய் திட்டமிடப்பட்டிருந்தது. So to make him like son of God. What is the word that for Adam? He is a son of God. That means just like God, he must be able to resemble power and God's character. To make him like that, Eve must be helping him to do like that. ஆதாம் தேவனுடைய நோக்கத்தின்படி தேவன் திட்டத்தின்படி தேவ சாயல்ல மாறுவதற்கு ஏவாள் உதவி செய்ய வேண்டியதா இருந்தது. Will you do like God before you become like God, or will you do and next become? அதாவது தேவனை போல் செய்வதற்கு நம்ம செய்ய முயற்சிக்கணுமா, அதுக்கு முன்னால அதே போலவே நம்ம மாறிவிடணுமா? Tell sir. Become. You don't understand still. I will explain once again. Please open Psalm 139:16. Psalm 139:16. 130 சங்கீதம் 16 வசனம். Very good. You are thinking I'm very happy. You must think very good. Psalm 139:16. 139 சங்கீதம் 16 வசனம். In English it says, ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுகிறது, He saw me before I became me. நானாக ஆவதற்கு முன்னதாக அவர் என்னை பார்த்தார். What did I say? நான் என்ன சொன்னேன்?
He saw me என்னை அவர் பார்த்தார் before I became me. நானாக ஆவதற்கு முன்னதாக. Means what? அப்படி என்றால் என்ன? What's your name, brother? Stand up, please. ராஜ்குமார் எழுந்து நில்லு. All of you listen to me. What I'm telling, please. நான் சொல்றது எல்லாரும் What கவனிக்கலாம். do you understand in that verse அதில் என்ன புரிந்து கொண்டீர்கள்? about you? Ah. What did he see? என்ன நீங்க பார்க்கிறீங்க? You tell in your, for yourself. What is he telling? Before I am created in the mother's womb, he has chosen me. Chosen me, yeah? No, no, no. Saw. He has saw What me. he saw? What he saw, my What question. he saw? He saw the unformed substance. Unformed person. Then that is unformed substance. உருவான பர்சனா உருவாகாத பர்சனா? What did he see? My question is, what did he see? Unformed only he see. If anybody is saying that he saw only unformed, means he didn't understand. யாராகிலும் உருவாக முன்னே கண்டார் என்றால் அவங்க சரியாக புரிந்து கொள்ளவில்லை. Hello. Listen to me, everybody. எல்லாரும் என்ன கவனித்து பாருங்க. Jesus Christ thought that Rajkumar design should be like that. He thought before. Then he put that final product of Rajkumar as unformed substance in his mother's womb. That means while keeping the unformed substance of Rajkumar in the mother's womb, he saw finally what Rajkumar is going to be. ராஜ்குமார் தாயின் வயிற்றிலே அவரை பார்ப்பதற்கு முன்னதாக, அதாவது உருவாகத்துக்கு முன்னதாக அவர் எந்த ரூபத்தில் இருக்கிறதையோ முடிந்த பிறகு பார்க்கிற மாதிரி அவர் பார்த்தார். What did he see? What finally Rajkumar will become, he saw before you became like final Rajkumar. கடைசியான ராஜ்குமார் எப்படி How many of you understanding me? அவர் பார்த்து விட்டார். That means nobody is accidental. யாரும் தற்செயலா உருவாக்கப்படவில்லை. Some parents don't feel bad. Some parents after marriage they will say, "Ray, this baby is accidental. We didn't think about it." Hello. அநேக தகப்பன் சொல்லுவாங்க, இது தற்செயலா பிறந்து விட்டு இதை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லைன்னுவாங்க. அப்பா Never say like that. அப்படி சொல்ல வேண்டாம். Some people will say to the children also, "Hey, I didn't think like that. We suddenly it will happen. How it happens suddenly?" இதை நான் யோசிக்கவே இல்லை, திடீர்னு என்று பிறந்துட்டேன் அப்பா அம்மா That சொல்லுவாங்க. child will develop some negative mindset about him if at all you talk like that. அப்படி சொன்னா அந்த பிள்ளையின் மனசுல எதிர்மாறான காரியங்கள் உருவாகும். Okay, because of your marriage he was born, but doesn't mean that he was accidental. No. அவங்க திருமணத்தையும் தான் பிறந்தா கூட தற்செயலா அது பிறக்கவில்லை. God thought about him as Psalm 113:16. He saw him before he became final product and put him as the unformed substance in the mother's womb. Yes or no? முழு கடைசி தத்துவ ரூபமா இருக்கிறதுக்கு முன்னதாக அதோடைய சப்ஸ்டன்ஸ், அதோடைய காரியத்தை தாயின் வயிற்றில் வைத்து அது போல தேவன் பார்த்தார். So every person should become the person of God's idea or should do what God has designed. எல்லாரும் தேவ ஐடியா திட்டத்தின்படி இருக்க வேண்டுமா? தேவனுடைய My question is, he should become first or he should do first? Very good. Very good. அவதாக வேண்டுமா அதை செய்யணும். Moses life story, மோசே 80 years he didn't become like what God thought about Moses. Yes or no? மோசஸ் வாழ்க்கையில 80 வருஷம் தேவன் எதிர்பார்த்தபடி அவன் ஆகவில்லை. After 80 years he encountered God, then he became the Moses of God's idea, then he did the work that God has designed in his life. 80 வயதான பிறகு தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் விரும்புகிற மோசே மாறி தேவனுடைய நோக்கத்தை மோசஸ் நிறைவேற்றினார். Correct or not? Amen. Saul, before he converted into Paul, he was doing all other things. பவுலா மாறதுக்கு முன்னே அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே இருந்தார். But when he encountered Jesus Christ, he became the Paul of God's idea, then he did the work of God's idea. தேவனை அவன் சந்திக்கிற வேளையிலே தேவன் எதிர்பார்த்த பவுலாக தேவ திட்டத்தின்படி அவன் மாறினான். How many of you are understanding me? எத்தனை பேர் புரிகிறது? That means to become into the person of God's idea is first, then to do the thing that you have designed by God is next. முதலாவது தேவனை தேவ திட்டத்தின்படி மாறுவது முதலாவது, தேவன் செய்தபடி செய்வது இரண்டாவது. Correct or not? For Adam, Eve has been given so that Adam must become the Adam of what God was thinking. அதாவது
ஆதாமை உருவாக்கினது ஏவாள் கொடுத்தது என்னவென்றால் தேவன் எதிர்பார்க்க ஆதாமாவை மாறும்படியாக Yes or no? ஏவாளை துணையாக கொடுத்தார். Yes or no? ஆம் That இல்லையா? means Adam must become the Adam of God's idea, not his own idea. ஆதாம் தேவனுடைய திட்ட எதிர்பார்ப்பின்படி ஆக வேண்டும், அவனுடைய ஐடியா படி ஆகக்கூடாது, ஆக வேண்டியது அல்ல. That means Eve must help him to become the Adam of God's idea. ஏவாளாகப்பட்டால் தேவனுடைய திட்டத்தின்படி ஆதாம் மாற வேண்டும் என்று உதவி செய்வது Because who மாத்திரமே. created Eve? ஏவாளை யார் உண்டு பண்ணியது? Who created Eve, brother? ஏவாளை யார் உண்டு God பண்ணியது? only. தேவன் தான். That means God knows the need of Eve is there for Adam. Yes or no? ஏவாள் தேவை என்பது ஆதாமுக்கு தேவை. ஏவாள் Yes or ஆதாம் தேவை, no? தேவனுடைய திட்டம். Listen to me, important point I'm telling you. முக்கியமான வார்த்தை சொல்கிறேன் கவனிங்கள். Listen to me, important point I'm telling you. முக்கியமான காரியங்களை சொல்கிறேன் கவனிங்கள். Is the help that can be done by Eve, is it possible for the God to do the help for Adam? ஏவாள் செய்ய வேண்டிய உதவி தேவனால் ஆதாமுக்கு செய்ய முடியுமா? You understand my question? The help that can be done by Eve, is it possible for God to do that help? ஏவாள் செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடியதை தேவனே வந்து உதவி செய்து சாத்தியமா? Yes or no, ma? ஆமாவா? Answer, tell me. Yes or no, tell me. I want to know. ஆமா இல்லையா? My question you understood once again. My question you understand correctly. You please tell the question, sir. What did I ask? Very good. That's right. Once again, we didn't get it. You asked me. Very good. My question was, மீண்டும் கேட்கலாம், தவறு இல்லை. the help that can be done by Eve, ஏவாள் செய்ய வேண்டிய உதவியானது, is it possible for God to do that same help to Adam? ஆதாமுக்கு அதே வேலையை தேவன் செய்ய முடியுமா? Yes or no? நோ. Say yes or no? ஆமா இல்லையா? Correct. No. கரெக்ட். இல்லை If என்பது he சரி. is able to do the help, why Eve has to be created? தேவனே ஆதாமுக்கு உதவி செய்ய வேண்டாம், ஏவாள் ஏன் படைக்கப்பட வேண்டும்? Yes or no, sir? ஆமாவா இல்லையா சகோதரர்? Satan understood it correctly. சாதான் சரியாக புரிந்து கொண்டான். That's why ஆகவே Satan tried to reprogram Eve to destroy first of all Adam. சாத்தான் அதாவது ஏவாளுக்கு வேற திட்டத்தை கொடுத்து ஆதாமை கீழே தள்ளும்படியாய் செய்தான். Remember what I'm saying very clearly. God designed Eve to help Adam. ஆதாமை ஏவாளை தேவன் எப்படி அவர் designed அதாவது டிசைன் பண்ணினார் என்றால் ஆதாமுக்கு உதவி செய்யும்படியாக. கரெக்டா? டிரான்ஸ்லேஷன் கரெக்டா? But devil reprogrammed same Eve to destroy Adam. சாத்தானாகப்பட்டது புது திட்டங்களை தீட்டி ஆதாமையே கீழே விழும்படியாக செய்ய திட்டம் இடுகிறான். What do you mean by reprogrammed? மீண்டும் ப்ரோக்ராம் செய்வது என்றால் What do you mean by reprogrammed? Hello? Reprogrammed means what? Her system virus entered. அந்த சிஸ்டம்ல அந்த விஷக்கிருமி உட்புகுந்தது. The software that is designed to help virus has entered. Same software is now destroying Adam now. That's all. தேவன் உண்டு பண்ணின சாஃப்ட்வேரை, அதாவது ஒரு வைரஸை உண்டு பண்ணி அதை சாத்தான் பாழ்படுத்தி விட்டான். Yes or no? ஆமாவா இல்லையா? Decoded. That's also good language. Decoded. Reprogrammed. திரும்ப changed. ப்ரோக்ராம் மாற்றப்பட்டது. Original Adam lost his position. அதாவது முந்தின ஆதாம் தன்னுடைய பதவியை இழந்தான். We are very serious to understand this concept correctly now. இந்த காரியத்தை புரிந்து கொள்வது நமக்கு கவனமா இருக்க வேண்டும். Listen to me very carefully. தயவுசெய்து கூர்ந்து கவனிக்கலாம். Did Eve consult Adam before eating fruit? ஏவாள் பழத்தை சாப்பிட முன்னே ஆதாமிடத்தில் ஆலோசனை கேட்டாளா? Tell me, brother. Did Eve consult Adam before eating fruit? அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னே ஏவாள் ஆதாமிடத்தில் ஆலோசனை கேட்டாளா? Why? ஏன்? Is it important decision or is it a light decision? இது முக்கியமான தீர்மானமா? Very important or is it light? சாதாரண தீர்மானம். How can she eat the fruit without asking or discussing with Adam? ஆதாமிடத்தில் சம்பாஷணை செய்யாதபடிக்கு எப்படி அந்த பழத்தை பறித்தாள்? Tell me. சொல்லலாம். Fruit is very beautiful.
Okay, you think no problem. Your idea you tell. பார்வைக்கு Hello, hello, அழகுள்ளது. sir. My question is why she took the fruit without taking the advice of Adam? ஆதாமுடைய ஆலோசனை கேட்காம அந்த பழத்தை பறித்து ஏன் புசிக்கிறார்? So devil try to deceive her. Suppose you eat like that. Okay. You will become like a God like that. Okay. தேவனை is போல telling- மாறுவீர்கள். You will become like gods karke devil deceived karke he was telling. Okay, very good. Tempted. Okay. சோதனை சோதனை. Important part I will tell you. Please. Adam is not there. Where did he go? Where did he go? ஆதாம் Who told you? யார் சொன்னது? ஆதாம் அங்கே பக்கத்தில் இல்லை. Who told you, brother? யார் சொன்னார்? That's also wrong. He is there only. அவர் இங்கே தான் இருக்கிறான். தவறு. Only thing is dumb. ஏனென்றால் அங்க மௌனமா இருக்கிறான். Husband dumb. ஊமையை போல ஆதாம் இருக்கிறார். Listen to me, very important part I'm telling you. முக்கியமானதை சொல்லுகிற கவனிகள். Husband has lost husbandship. That's why she became husband. கணவன் தன் கணவனுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான். முதலாவது ஏவாள் கணவனாக மாறி விட்டான். Very serious points I'm going to tell. Please listen to me carefully. முக்கியமான காரியத்தை You சொல்லுகிறேன். may laugh also, no problem. Please try to understand. சிரித்தாலும் பரவாயில்லை, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். 128:3. Please open. Psalm 128:3. இது 128:3. దయచేసి பார்க்கலாம். ఏంటి ఎక్కడ నీ లోగిట. వెరీ గుడ్. తెలుగు నీ లోగిట. తమిళ్ సార్ உன் மனைவி 128:3 మా విత్ ఇన్. హలో విత్ ఇన్. உன் வீட்டோர by the side of the house. హలో హలో సి కరెక్ట్లీ. వేర్ ఈస్ ద వైఫ్? డిసైడ్. இந்த ద్రాక్షవళి. ఓకే. వేర్ ఈస్ షీ? నీ లోగిట. తమిళ్ உன் மனைவி. listen to me, very important part I'm telling you. முக்கியமான கருத்தை சொல்லுகிறேன். Telugu is very nice. Nee logita. Tamil translation logita. உன் மனைவி. You tell ma. by the side of the house. No. Nee logita. உன் மனைவி. Within. Listen to me, very important part I'm telling you. Listen to me. உனக்குள்ள A wife, ஒரு மனைவியாக a wife should first of all fit inside the husband. முதலாவது மனைவி தன் கணவனுக்குள்ள ஃபிட் ஆக வேண்டும். Fit in husband. Fit in. All of you say fit in. Fit in. அவனுக்குள்ள ஃபிட் ஆக வேண்டிய ஒரு மனைவியா இருக்கிறார். When devil is discussing with Eve means she is already out of Adam. That's all. சாத்தான் எவளோடு சம்பாஷிக்கிறார் என்றார். ஆதாம் விட்டு வெளியே வந்தார். Hello, do you understand what I'm saying? நான் சொல்லுகிறது புரியுதா? A wife has to be fit in within Adam, then he cannot come. மனைவி தன் கணவனுக்குள் இருந்தால் சாத்தான் வர முடியாது. You understand, sir? ஆமா. Because she came out, attack is there on the Eve. That's all. தன் கணவனாகிய ஆதாம் விட்டு வெளியே வரும்போது சாத்தானுடைய பாதிப்பு நேரிட்டது. How many are understanding? எத்தனை பேர்? There are so many married people but they don't have wife or husband. அநேக திருமணமானவர்களுக்காக மனைவியும் கிடையாது, புருஷனும் கிடையாது. What did I say? நான் என்ன சொன்னேன்? For the sake of marriage they are married. ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேருக்காக திருமணம் செய்து கொண்டார்கள். Man is not acting as husband, woman is not acting as wife. மனிதன் புருஷனாக நடிப்பதும் கிடையாது, மனைவியாகவும் தன் செயல்படுவதும் கிடையாது. How many of you agree with me? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? Why the problems are coming? ஏன் பிரச்சனை வருகிறது? Wife is not acting as wife. மனைவி மனைவி ஸ்தானத்தை பயன்படுத்த மாட்டேன். Our wife is not acting as a woman. அந்த அம்மா பெண்ணாகப்பட்டது ஒரு பெண்ணாக நடந்து கொள்வதில்லை. Our wife is acting as husband. அதாவது மனைவியாகப்பட்ட புருஷனை போல நடந்து கொள்கிறாள். What did I say? நான் என்ன சொன்னேன்? 3 reasons. Wife is not operating as woman. Number 1. அதாவது மனைவி ஒரு பெண்ணாக
நடந்து கொள்ளவில்லை. Second thing, wife is not operating as the wife God designed. தேவன் ஏற்படுத்தின மனைவி போல அவங்க நடக்குவதில்லை. Third thing, மூன்றாவது, wife wants to act like a husband. மனைவி புருஷனை போல நடந்து கொள்ள விரும்புகிறாள். Yes or no? Yes or no? ஆரம்பித்தார். On the other side, மறுபுறத்திலே the husband is not acting as a man. புருஷனானது ஒரு மனிதன் போல நடந்து கொள்ளவில்லை. Husband is not operating as a God's designed husband. தேவன் ஏற்படுத்தின கணவனை போல அவன் நடப்பதில்லை. Or husband is acting as a wife. இல்லை என்றால் கணவன் மனைவி போல நடந்து கொள்கிறார். You understand? Brother, I am not criticizing. I know I studied properly and that's why I am telling you. Please understand carefully. உங்களை எல்லாம் நான் அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணவில்லை. நான் சரியா படித்து No, sir. Why are we studying all this? So the next generation will not understand, will not misunderstand correctly, and that's why we are presenting. Mentor means you should know what exactly missed. We should help the next generation not to miss the point. நமக்கு பின்வரும் சந்ததி இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தான் புரியலனா கூட நம் பிற்காலத்தில் வர சந்ததிக்கு அது புரிய வைக்க வேண்டும். Yes or no? ஆமா இல்லையா? When Eve ate the fruit, ஏவாள் அந்த பழத்தை புசித்த பிறகு, when she offered the fruit to Adam, ஆதாமுக்கு அந்த பழத்தை பறித்து கொடுக்கிற வேளையிலே, what should have Adam must have done? ஆதாம் என்ன செய்திருக்க வேண்டும்? You tell. Should have refused. Very good. அதை வெறுத்து வேண்டாம் என்று தள்ளி இருக்க வேண்டும். Yes or no? She ate it, brother. அது சாப்பிட்டு விட்டால், she gave to Adam. ஆதாமுக்கு கொடுத்தால், what should have been his response? அவனுடைய பொறுப்பு என்ன? He should have refused. வேண்டான்னு சொல்லி இருக்கணும். Why did he take? ஏன் எடுத்துக்கொண்டான்? Tell. Bah, you are thinking, brother. You tell very good. அவ கரெக்டா சொல்ற. Now role is changed, he is telling. ஆதாம் ஏவாளா மாறி விட்டாள் என்று சொல்கிறார். Thinking. Next, any other answer? ஏதேனா பதில் சொல்லலாம். Brother is telling affection, too much love. God is important, love is important. எல்லாத்துக்கும் அன்பு தான் முக்கியம். Who gave Eve, brother? யார் ஏவாளை கொடுத்தது? Then how can Eve become more important than God? ஏவாளை தேவனை காட்டிலும் ஏனா ரொம்ப முக்கியமாயிட்டால்? That's also another problem nowadays. அதுதான் நம்ம பிரச்சனை இப்பொழுதும் கூட. Some husbands are too wifey. Everything wife. அநேக புருஷங்க என் மனைவி அவங்க சொல்றது தான் சொல்றது. What is the rent? Ask madam. எது வாடகை எங்க? மேடம் கேளுங்கள். What is the current bill? Ask madam. எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி கட்டுறது? Which school our students are studying? Ask madam. எந்த கிளாஸ் பிள்ளைங்க படிக்கிறாங்க? அம்மாவை கேளுங்க. Everything madam. What you are there? எல்லாமே மனைவி என்றால் புருஷன் ஏன் இருக்கிறார்? That is called too wifey. ஏனென்றால் மனைவி பிரியனா இருக்கிறார். Wifey. அதிக மனைவி பிரியமா இருக்கிறார்கள். No Wi-Fi is required. Wife only is the big Wi-Fi. வைஃபை இல்ல, மனைவியே வைஃபையா இருக்கிறார். Because he is in the coverage area of the full wife. எல்லா மனைவியும் கவரேஜ் ஏரியாக்குள்ள இருக்காங்க. He is afraid of the wife. தன் மனைவியை குறித்து பயந்து இருக்கிறார். That is not the original idea of God. தேவனுடைய அநாதி திட்டம் அல்ல. She has to help him. அவனுக்கு உதவி செய்து தான் வேலை. Adam must have told, it is your problem, you ate it, I will not eat it. ஆதாம் சொல்லிருக்கான், இது உங்களோட பிரச்சனை, நீ சாப்பிட்டு விட்டால் நான் yes or no? அப்படிதானே சொல்லியிருக்கணும். Can he think, அம்மா if she dies who will be there for me? அம்மா நீ மரித்து விட்டால் எனக்கு வேற யாரு மனைவியா இருக்க முடியும்? Tell brother. God can create another way. Yes or no? தேவன் இன்னொரு ஒரு see, மனைவியா God is multiple creative. He can do anything. Yes or no? பல காரியங்களை சிருஷ்டிப்பவர், எதையும் செய்ய வல்லவர். But we don't know what he thought about Eve. ஆதாம் ஏவாளை பத்தி என்ன நினைத்தார் தெரியவில்லை. If she dies, அவர் மரித்து விட்டால், so மரித்தால், so அப்படியானால் you will eat along with her. கூட சேர்ந்து சாப்பிட்டு மரிப்பாய். My dear brothers and sisters, all of you must understand what I am saying. சகோதர சகோதரி, நான் சொல்வதை கவனியுங்கள். If your wife, if your husband is distracting you, means they are not fit for you. அதாவது உங்களுடைய மனைவியை கணவன் டிஸ்ட்ராக்ட் வேற சரியல்ல. If the wife is not fitting inside you, same wife which is not fitting will become a pit for you. அதான் ஒரு மனைவி உனக்கு உள்ளுக்குள்ளே பொருந்தாவிட்டால் அதை உனக்கு பிட்டு வருவதற்கு உனக்கு குழியிலே தள்ளுவதராய் மாறிவிடும். If she is not fit, she will become pit.
அவர் உனக்கு அதை ஃபிட்டு அதாவது பொருந்தாவிட்டால் அவர் குழியில விழ தலைவராய் மாறிவிடார். What did he say? What did he say, brother? நான் என்ன சொன்னேன் பிரதர்? Sir, what did he say? She is not fitting and put me to the fit. Correct. That's why wife has to be given by God. அதுக்கு தான் மனைவியானப்பட்ட The first person given by God only is destroyed. Then what about now present marriages? முதல் கொடுத்த மனைவியை அழித்து விட்டால் இதுக்கு பின்னால வர மனைவிமார்கள் எப்படி? Many people are getting married because of culture, because our relative, because pastor told this and that, all duplicate drama. அநேகர் திருமணம் செய்வதென்றால் கலாச்சாரம், போதகர் சொன்னார், பெற்ற உறவினர்கள் சொன்னார், இதெல்லாம் அதாவது பொய்யான ஒரு நாடகம். That's why you be serious about your relationships. ஆகவே உங்களுடைய உறவை குறித்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். Always read it 128:3 once again. 128:3 Psalm. 128:3 படிக்கலாம். Any wife is like a vine which needs support. Yes. Oh. எந்த மனைவியானது ஒரு திராட்சை செடியை போல இருக்கிறார், அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறது. திராட்சை செடி. That means if at all you see any vine tree, any branch of a vine tree needs support to spread over or not? எந்த திராட்சை கொடியும் that means a wife should always need a support of husband. Yes or no? அதாவது ஒரு மனைவி கணவனுடைய உதவி தேவை எல்லாம் ஆமாவா இல்லையா? Some ladies are so independent, even though you don't give also I will maintain. அதான் அநேக மனைவி சகோதரிமார்கள் இண்டிபெண்டண்டா இருக்க விரும்புறாங்க. நீ சொல்லனா கூட நான் என்னால எல்லாம் செய்ய முடியும். Then why did you get married? அதுக்காக ஏன் திருமணம் செய்யணும்? If at all you can live without husband, why did you get married? புருஷன் இல்லாத வாழ சாமர்த்தியம் என்றால் ஏன் நீங்க This is all wrong understanding that is not developed. இது தவறான புரிந்துகொள், அது முன்னுக்கு வர. It is all wrong thinking that is developed inside the people which is not there in the Bible. Yes or no, sir? மனுஷருக்குள்ள இது உருவானது, அது பைபிள்ல எழுதப்படல. Nowadays what the people will say, your income your wish, my income my wish. நாம என்ன சொல்றோம், நீ உன் சம்பளத்தை நீ செலவு பண்ணிக்க, ஏன் சம்பளத்தை நான் பாத்துக்கிறேன். You send money to your family, I will send my money to my family. ரெண்டு பேர் சம்பாதிச்சு உங்க பணத்தை உங்க குடும்பத்துக்கு அனுப்பிச்சிக்கால, ஏன் சம்பாதி எங்க வீட்டுக்கு நான் கவனிச்சுக்கிறேன். You don't have proper understanding of marriage. That's why all problems are coming. திருமணத்தை பற்றி சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, அதனால தான் இத்தனை பிரச்சனைகள். That's why you need to understand very important the importance of relationships in the family. இந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகளின் முக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If the wife is not acting as suitable help, why that wife is there for you? அதாவது மனைவி ஒரு கணவனுக்கு ஏற்ற துணையா இல்லாவிட்டால் அந்த மனைவி இருந்து என்ன பிரயோஜனம்? Because the same wife Satan can use you to make you to fall in the pit. Yes or no? அதே மனைவி சாத்தான் பயன்படுத்தி அவரை கணவனை குழியில் தள்ள செய்யலாம். Yes or no? That's why Proverbs 14:1 says what? Proverbs 14:1 says what? நீதிமொழிகள் 14:1 என்ன சொல்கிறது? A wise woman, yes ma, Tamil. A wise woman builds an house. Yes, a wise woman will build her home. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். But a foolish woman, புத்தியில்லாத ஸ்திரீ, will destroy her home with her own hands. தன் சொந்த கையிலே தன்னுடைய வீட்டை இடித்து போடுகிறாள். Please forgive me. தயவு செய்து என்னை மன்னிக்கணும். There are so many people in the society now where the wives or the foolish women have already destroyed their houses. அநேக வீடுகளிலே நான் சொல்கிறது என்னவென்றால் மனைவிமார்கள் ஏற்கனவே வீடுகளை அழித்த மனைவி போல இருக்கிறார்கள். Can she called as a wife now? அவங்களை இப்ப மனைவி என்று அழைக்க முடியுமா? Hello, can you call her wife now? அவங்களை மனைவி என்று அழைக்க. A foolish woman which has broken the home, can we call her as a wife? புத்தியில்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடித்து போடுறது அவளை மனைவி என்று திரும்ப அழைக்க முடியுமா? Because I know many stories, you must also be knowing many stories. எனக்கு अनेक கதைகள் தெரியும், உங்களுக்கு अनेक கதைகள் தெரிந்திருக்க வேண்டும். Please forgive me. தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். Please forgive me. தயவு செய்து என்னை மன்னிக்கலாம்.
These are all the cases that we are seeing after marriage. இத்தனை அதாவது இந்த வழக்குகளையும் Why திருமணம் ஆன we பிறகு are- பார்க்கிறோம். Why we are teaching all this is so that same mistakes cannot happen for the next generation who are about to get married. Yes or no? ஏன் இப்போது இதை பிரசங்கம் பண்ணி விளக்குகிறோம்? இதே போல தவறுகளை புதிதா எதிர்கால சந்ததி Yes or செய்யக்கூடாது. no? ஆமா இல்லையா? Many girls want to get married. அநேக பெண்கள் திருமணம் ஆக விரும்புகிறார்கள். Why? ஏன்? All my friends are getting married. என் நண்பர்களாம் திருமணம் ஆகுது. All my cousins are getting married. என் உறவு நண்பர்களாம் திருமணம் ஆகிறார்கள். All my friends in the office, colleges, my all old friends are getting married. So I must also get married. காலேஜில் இருக்கிற நண்பர்கள் என்னுடைய பழைய நண்பர்கள்லாம் திருமணம் ஆகிறது. நானும் திருமணம் ஆகிக் கொள்ள வேண்டும். Is it the reason? அதுதான காரணமா? If she doesn't become the woman of God's idea, if she doesn't become the wife, she cannot get married. Better not to get married. அவர் தேவர் தீர்மானித்தபடி ஒரு ஒரு பெண்ணை போலவும் தேவனுடைய தீர்மானித்தபடி ஒரு மனைவி போல ஆகாவிட்டால் அவர் திருமணம் செய்ய வேண்டிய தகுதி பெற்ற அற்றவளாக இருக்கிறார். Understand what I'm saying? If she is not prepared to become a wife, why is she getting married? If she is not prepared to become a wife, why is she getting married? ஒரு மனைவியாக அவருக்கு ஒரு ஆயத்தம் இல்லை என்றால் ஏன் அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? If the man is not ready to become a husband, why is he getting married? அதாவது ஒரு மனிதன் ஒரு புருஷனை போல ஆகாவிட்டால் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? For many people, honeymoon, selfie, nice, combination nice, photos nice, that is not nice. அநேகர் வந்து ஹனிமூன் போகிற காரியம், செல்ஃபி எடுக்கிற காரியம் They will see எல்லாம் some nice. they will see some cinema story, some serial story, they will think that my life also will be like that. No. அநேகர் சினிமா கதைகளை பார்த்து என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும் என்று சொல்றேன். அது அல்ல. Hello, yes or no? That's இல்லையா? why so many people got married in intermediate level, 18 years, 17 years, 16 years. Now, full trouble. அநேகர் 18, 16, 20 வயசுக்குள்ள திருமணம் நெட்டை பார்த்து பண்ணிக்கொண்டு அநேக பிரச்சனைக்குள்ள இருக்கிறார்கள். Yes or no? ஆம் இல்லையா? That's why we are telling what? Come to Matthew 12:50. அதுக்காக தான் மத்தேயு 12:15க்கு வாங்க என்று First சொல்லுகிறார். of all, develop the right understanding of God. சரியாக தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். First of all, develop the right interpretation of the word of God. தேவனுடைய அதாவது கர்த்தருடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள, Develop the correct understanding of the will of God. தேவனுடைய சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ள, Then God will bring right people into your life. வாழ்க்கையிலே சரியான நபரை தேவன் கொண்டு வருவார். Please remember what I'm telling now. நான் சொல்வதை தயவுசெய்து கவனியுங்கள். All of you, please remember what I'm telling now. Turn this side. இந்த பக்கம் பார்த்து, To fulfill the purposes of God in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி. Hello, what I'm telling, listen to me. To fulfill the purposes of God in your life, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக God will restore your relationship sometimes. சில நேரத்தில் உங்கள் உறவுகளை திரும்ப சீர்படுத்தி கொண்டு வருவார். Sometimes God will bring restoration in your relationship because He has to fulfill the purposes. உங்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற அதாவது காரியத்தை கர்த்தர் சீர்படுத்துவார். Sometimes He will separate the people also from your life. உங்கள் வாழ்க்கையிலே சிலரை வந்து பிரித்து விடுவார் ஆண்டவர். Why? ஏன்? That will not serve the purpose of God. You are not helping, you are destroying it. See, for Eve, she is not at all now wife. She is not wife, she is knife. ஏவாள் என்பவற்ற மனைவி அல்ல, ஒரு கத்தியா இருக்கிறாள். தேவனுடைய திட்டத்தை சீர்குலைக்கிறாள். Before taking the fruit, she is wife. After eating food, knife. பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னால அவர் மனைவி, சாப்பிட்ட பிறகு அவர் கத்தி. You need wife or knife? உங்களுக்கு மனைவி வேண்டுமா கத்தி Then வேண்டுமா? why are you keeping knife? ஏன் கத்தியை வைத்திருக்கிறீர்கள்? That's why another Katrina knife enters. That means some other lady will find it and find your place. That's why be serious. அதனால தான் இன்னொரு மனைவி அந்த இடம் பெற இருக்கிறாள். Please forgive me. தயவுசெய்து என்ன மன்னியுங்கள். I know some of the pastors. சில போதகரை எனக்கு தெரியும். 3 branches, 3 wives maintained. 3 கிளை சபைகள், 3 மனைவி அங்கங்க வைத்து ஒரு பாஸ்டர். Why? ஏன்? There is no proper wife for him. அவருக்காக சரியான மனைவி இல்லை. Don't feel bad, brothers. Online also, just ஆன்லைன்ல take it இருக்கிற joke. தவறா Take it புரிந்து கொள்ள. joke. Take it reality. Don't criticize me. தயவுசெய்து என்னை தவறாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம். The problem here is,
he doesn't have three things correctly. That's why he is entering into wrong relationships. மூன்று காரியங்களை சரியாக புரிந்து கொள்ளாதனால That's why what தவறான we are உறவுகளில் telling, வந்தார். first of all, know God correctly first of all. கர்த்தரை சரியாக முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். Have the right interpretation of the word of God correctly. வேத வசனத்தை சரியாக அதனுடைய மொழிபெயர்ப்பு. Number 3, what is the will of God in our life correctly. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். If you at all you are becoming the man of God's idea, if at all you are becoming the woman of God's idea, then right people will come to your life. Yes or no? தேவ திட்டத்தின்படி இருக்கிற ஒரு மனிதனாய் இருப்பாய் என்றால் how many of you agree with me? மனைவியா இருந்தால் சரியான how நபர்கள் many of you agree with வருவார்கள். me? Say loudly, how many of you agree with me? என்ன ஒத்து போகிறது யார்? No need of telling yes only now. Meditate and discuss, think, no problem. நீங்க இப்பொழுதே சொல்ல வேண்டியதில்லை, அதை தியானித்து யோசிக்க வேண்டும். Every marriage is a mystery. எல்லா திருமணமானது ஒரு ரகசியம். Understand my point? என்னுடைய கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். Ananias Sapphira is a perfect marriage or a perfect wrong marriage? அனனியா சப்ரியா சரியான திருமணமா சரியான தவறான திருமணமா? See, if one person is telling something wrong, other person should correct. Yes or no? ஒருவன் தவறா செய்யும்போது இன்னொருத்தர் சரிப்படுத்தணும். If both are agreeing to do wrong, what marriage is that? ரெண்டு பேரும் தவறு செய்ய ஒத்து போனால் அது என்ன திருமணமா இருந்திருக்க? Hello, Ananias Sapphira, both of them believers only. If one of them says we will save some money and we will go, the other person no, everybody is giving, we should give. But other person also agreeing means both of them for what each other? அத அனனியா சப்பிராலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்திலே கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம், கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லும்போது both of them அவர்கள் நிலைமை, both of them died. அதுக்காக தான் ரெண்டு பேரும் மரித்தார்கள். Yes or no? ஆமா இல்லையா? Yes or no? That's why all the stories are there, so that now what is your story now with the question now? எல்லா கதை சொல்ல உங்க கதை என்ன? All those stories are written in the Bible so that you should know your story, what should happen now. எல்லாருடைய கதையும் பைபிள் எழுதிக்குது, உங்க கதை என்னவா இருக்க வேண்டும்? You know Lot marriage, you know லோத்துக்கு திருமணம் தெரியுமா? God told Lot, you come out. Yes or no? நீ வெளியே வா என்று லோத்துக்கு சொன்னார். Nobody should turn and see. ஒரு வாரம் திரும்பி பார்க்க கூடாது. Yes or no? ஆமா இல்லையா? Then who turned back? யார் திரும்பி பின்னிட்டு பார்த்தது? Did Lot wife has turned, so I will also turn. Did it do like that? மனைவி அங்க நின்று நான் நினைக்கிறேன் லோத் சொன்னார், you turn and go, that is my problem to go. நீ திரும்பி போய் விடு, என்னுடைய பிரச்சனை வந்து நேரா போக வேண்டியது. How many agree with me? Hallelujah. He is not too wifey so that wife will turn, he will also turn. No, it is your problem, you turn, I will go. மனைவி என்று மனைவி பின்னால போக பாரு, இது உன்னுடைய பிரச்சனை, நான் என் வழியே போகிறேன். லோத் போனார். Yes or no? Sometimes your wife will say I will not come, but what should you do? சில நேரத்துல மனைவி சொல்ல உன்னோட வர மாட்டேன். mentors conference wife will say no, I will not come. மென்டர் கான்ஃபரன்ஸ் மனைவி நான் வர மாட்டேன்னு சொல்ல, நீங்க என்ன செய்யணும்? What should you do? Leave and come. Some people are too wifey. No brother, we will go together, we will walk together, we will go every meeting together. Together we'll go what? ரெண்டு பேரும் ஒண்ணா மீட்டிங் போலாம், இங்க போலாம், நடக்கிறதுக்கு போலாம், எல்லாத்துக்கும் போலாம். Ananias Sapphira together only died. அனனியா சப்பிரா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஹலோ மரித்தார்கள். Don't become too husbandy, too wifey. Husband only become God. For some people wife only become God. God is God, wife is wife, husband is husband. அநேகர் மனைவி பின்னால போறது புருஷனே சார்ந்துக்குது. வைஃப் தான், புருஷன் தான். தேவனை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். Yes or no? Amen. God is God. Tell everybody, God is God. தேவனே. Husband is husband. புருஷனே. Wife is wife. மனைவி தான். Don't make wife your husband. You don't make wife your God. மனைவியை தேவனாக்க வேண்டாம். Don't make wife your husband. மனைவியை புருஷனாக்க வேண்டாம். What did I say? No, don't make wife also husband. The problem with some people is they are too soft that whatever madam says. Hello. அநேகர் மிகவும் இலகி போகிறது. மேடம் என்ன சொல்றோ அதுதான் அந்த மனைவி பக்கமே போயிருது. மனைவியை புருஷனாக்குகிறது. Some wives are so strong that their eyes only will control every man. சில மனைவிகளுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க கண்ணவனை
அப்படி இரு என்று சொல்லுவாங்க. If she open the eye, then the man will be yes silent. Why? மனைவி கண்ணை திறந்தோடனே புருஷன் அமைதியாயிட்டாரு. Husband is now bending. That's why wife is raising. அதாவது கணவனை கொஞ்சம் குனிந்து போகிறார், இப்போது மனைவி நிமிர்ந்து நிற்கிறாள். Eve must not eat the fruit without the permission of Adam. ஆதாமுடைய பர்மிஷன் இல்லாத ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்க கூடாது. Then only she is fit inside Adam. அப்பொழுது தான் ஆதாமுக்குள்ள ஒரு ஃபிட் பொருந்த முடியும். She is out of Adam. That's why Saturn knows very clearly. Eve, madam, is out of coverage area. That's why I can go and talk. ஆதாமை விட்டு வெளியே இருந்தால் ஏவாள், அதாவது அந்த கவரேஜ் ஏரியாவுக்கு வெளியே இருக்கிறதுனால அவரை சாத்தான் கீழே வீழ்த்த செய்தார். He is cutting and translating. Translate correctly. Eve is already out of coverage area. That's why Saturn knows this is the time to tempt evil. ஈவாள் ஏற்கனவே அதாவது கவரேஜ் ஏரியாவை விட்டு வெளியே இருக்கிறாரு, ஈஸியா அவருக்கு கவர்ந்து கீழே விழுவதற்கு ஏதுவாக இருந்தது. Yes or no? Eve must be fit inside the husband if it is she is working as 128:3 wife. Yes or no? சங்கீதம் 128:3 படி இருக்க வேண்டாம், ஆதாமுக்குள்ள அவர் பொருந்தமடியா இருந்திருக்க வேண்டும். Then only beautiful children will come for God. Yes or no? தான் அழகிய பிள்ளைகள் தேவனுக்கு என்று கீழே வைக்க முடியும். She is out of coverage area. அவள் தேவனுடைய அந்த எல்லைக்குள் வெளியே இருந்தால் first born son only is a murderer. அதான் முதல் பிறந்த பிள்ளையே கொலைகாரனா மாறிட்டான். Hello, who is first son? முதல் மகன் யார்? Murderer. கொலைகாரன் காயின். What a sad story. என்ன துக்ககரமான சம்பவம். What a sad story. என்ன துக்ககரமான கதை. My dear brothers and sisters, pastors and leaders, take it very serious. This is the story that happened. Understand carefully the importance of relationships. Don't get married easily. No. அதாவது திருமணத்தில் உறவை பற்றி சரியா புரிந்து கொள்ள வேண்டும். தவறா தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். Proverbs 18:22. நீதிமொழி 18:22. Proverbs 18:22. Understand marriages very clearly, my dear brothers and sisters. God will give you more insight. మళ్ళీ చదవండి. భార్య దొరికిన వానికి తేలు దొరికెను. ఏముంది సార్? హలో చదువు మళ్ళా. once again we'll come in Tamil. That means Tamil. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்கிறான். That means, all of you listen to me. அப்படி என்றால், if the wife is the real wife, true wife given by God, மனைவியாகப்பட்டு உண்மையான மனைவி, அதாவது தேவனால் கொடுக்கப்பட்ட மனைவியா இருந்தால், in AMPC Amplified Classic Version says, he who finds true wife find a good thing. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல சொல்லுது, உண்மையான மனைவியை கண்டுபிடிக்கிறன் நன்மையை கண்டடைகிறான். That means, all of you listen to me, important part I'm telling you. Buy one get two free. What did I say? அப்படி என்றால் தான் ஒன்று வாங்கினால் ரெண்டு இலவசம். That means, அப்படி என்றால், if at all God gives you your wife, தேவன் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுப்பாரானால், two things should happen to you. ரெண்டு காரியம் நடக்க வேண்டும். One thing, ஒன்று என்றால் one good thing should happen to you. நல்ல காரியம் நடைபெற வேண்டும். Second thing, இரண்டாவது, God's favor must come upon your life. தேவனுடைய தயவு உங்கள் மேல வர, உங்கள் வாழ்க்கை மேல வரணும். If good thing is not happening, நல்லதும் நடைபெறவில்லை, if God's favor is not happening, தேவனுடைய தயவு நடைபெறவில்லை, she is not true wife. அது உண்மையான மனைவி அல்ல. She is Satan agent. அதாவது சாத்தானுடைய அவன் ஏஜென்ட்டா இருக்கிறாள். What did I say? You got married to wrong person. That is your problem. நீ தவறான நபரோட திருமணம் செய்யப்பட்டிருக்கிறாய். Yes or no, sir? We know number of people, those who are well, good, devotional Christian people, boys, men, after marriage, full conflict, that man lost the ministry, so much this and that happened because
wrong choice. எனக்கு நன்றாக தெரியும், நல்ல ஊழியக்காரர்கள் தேவனுக்காக பக்தி வயத்தோடு இருந்தவர்கள் தவறான தெரிந்து கொள்ளப்படப்படி தவறான மனைவி நிமித்தமாக ஊழியம் இழந்து அவங்க சிற்கட்டு தெருவில் நிற்கிறார்கள். There are some people who got so much disturbed and tried their life. அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே நொந்து கிடந்து தங்கள் Yes வாழ்க்கையை or முடிவு no? பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Yes or no? ஆம் இல்லையா? My dear brothers and sisters, pastors, those who are listening to me, please understand. Ask the grace of God and the mercy of God to handle the situation. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காட்சியின் மூலமாக பார்க்கிறவர்கள் இதை குறித்து கவனியுங்கள். How many of you understand me? Whenever situations are very, very critical, what should you do? Lord, show me your mercy. Lord, I need your grace. Then God will open the way for you. தேவனே உன்னுடைய தயவை Yes or காண்பியும் no? இரக்கத்தை காண்பியும் என்று சொல்லும்போது Hello, தேவன் yes or no? கதவுகளை திறப்பார். Marriage is for God, not for your culture. திருமணம் என்பது தேவனுக்காக கலாச்சாரத்துக்காக அல்ல. All of you write down. Marriage is not for your culture to maintain tradition, to maintain your relationships strongly. Your property may be there with that. Many people will get married because of property. திருமணம் ஆகப்பட்டது கலாச்சாரத்துக்காக சனகாரத்துக்காக செய்யப்படுது Only one அல்லது girl. பொருளாதாரத்தை பாதுகாக்கும்படியாக Only one girl, only one boy. All property will come to us. That's why they will get married. ஒரே மனைவியை திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம பக்கம் சேர்ந்து விடும் என்பதற்காக Satan will use the same relationship to destroy you. அதே உறவை வைத்து சாத்தான் உங்களை அழித்து போடுவான். Listen to me very carefully. He who finds true wife. உண்மையான மனைவியை கண்டுபிடிக்கிறவன். What did I say? He who finds true wife. According to Amplified Classic Version, original translation is he who finds true wife. That means is he finding the wife before marriage or after marriage? அதாவது உண்மையான மனைவியை கண்டுபிடி ஆம்பிளியன் பைபிள்ல உண்மையான மனைவியை கல்யாணத்துக்கு முன்னால கண்டுபிடிக்கிறான், கல்யாணத்துக்கு பின்னால கண்டுபிடிக்கிறானா? Very good. After you didn't understand. Before means what? If the person become the man of God's idea, if the person become the husband of God's idea, if the person become the purpose exactly is willing to do the purpose of God's idea, then that husband will find his true wife given by God. அந்த நபர் அதாவது சகோதரன் ஆணாகப்பட்டவன் தேவனுடைய திட்டத்தின்படி இருப்பான், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனா இருப்பான், ஆனால் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவனா இருப்பான், ஆனால் சரியான மனைவியை அவன் தேர்ந்தெடுப்பான். Yes or no? That means that man should become the man of God's idea. That man must become a husband. That man should fulfill decided to do the purpose of God. Then he will able to see his wife given by God. Yes or no? அந்த நபராகப்பட்ட தேவனுடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட தேவ சித்தத்தை செய்கிறவனா இருந்து தேவனுடைய தீர்மானத்துக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தால் அவனுடைய தேவன் தீர்மானிக்கிற மனைவியை அவன் கண்டுபிடிப்பான். Not after marriage she is becoming wife. No, no, no. She must be his true wife as per the God's idea. If at all she has become a wife. Yes or no? அவன் திருமணம் ஆகிறதுக்கு நல்ல மனைவி என்று சொல்வதல்ல, திருமணத்துக்கு முன்னாலே தேவன் தீர்மானித்தபடி இருக்கிறார் என்று கண்டுபிடிப்பான். How many of agree with me? Hallelujah. That means the husband, if at all the man become a husband, he will see wife material in one woman only. அதாவது கணவனாகப்பட்டவர் அந்த மனைவிக்கு ஒரு கணவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் yes or no? அவருடைய பொருள்களை ஒரு மனைவி மூலமா கண்டடைவான். Yes or no? ஆமென். Shadi.com is required. Shadi.com is required. சாதி அதாவது திருமணம் ஆகிற இந்த கூகுள் நமக்கு தேவைப்படுகிறதா? Shadi.com. Marriage Christian marriage bureau is required. கிறிஸ்டியன் மேரேஜ் பியூரோல பார்க்க வேண்டிய அவசியமா? Hello. All matrimony.com, marriagebureau.com, all marriage business is not required if at all you come in this order. அதாவது கல்யாணத்துக்காக பெண்ணை கண்டுபிடிக்கிறது கூகுள் கண்டுபிடிக்கிறது வருகிறதா? இந்த முறையில வருகிறதா? Yes or no? Some people will ask, pastor, please pray, please show me some good husband. Hello, what do you mean by good husband? போதகரே எனக்கு தயவு செய்யுங்க, ஒரு உண்மையான ஒரு நல்ல கணவனை எனக்கு காண்பிங்க. First of all you become a wife, then your husband will find you. Yes or no? முதலாவது நீ ஒரு மனைவியை போல அந்த கட்டத்துக்கு வா, அப்பொழுது நல்ல கணவனை கண்டுபிடிக்க முடியும். What did I say? நான் என்ன சொன்னேன்? You are asking, pastor, please pray for my marriage. First of all become wife, then your husband will find you. போதகரே எனக்கு ஒரு நல்ல ஒரு கணவன் கிடைக்க, அதாவது
மனைவியை கண்டுபிடித்து கொடு, புருஷனை கண்டுபிடித்து கொடு என்றால் Ma, correct இவர் நல்ல translation. மனைவியா மாற வேண்டும். முதலாவது Jacob, correct translation. What I'm telling you, understand? எஸ், First of all, you become a wife. First of all, you become a husband. Then your wife you will know. Your husband you will know. Yes or no? முதலாவது நீ ஒரு மனைவியை போல மாறிவிடு, புருஷனை போல மாறிவிடு. அப்பொழுது உங்களோட மனைவியை நீங்க கண்டுபிடிக்க முடியும், That உங்க புருஷனை நீங்க is- கண்டுபிடிக்க முடியும். That is Proverbs 18:22. உதாரணம் இப்ப நீதிமொழி 18:22. Then marriage will be a enjoyable life. Yes or அப்பொழுது no? திருமணம் அதாவது சந்தோஷத்தோடு அனுபவிக்கிற காரியம். Forgive me. தயவுசெய்து என்னை மன்னியுங்கள். Before marriage only people are very happy. திருமணத்துக்கு முன்னால ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். After marriage, அப்ப திருமணத்துக்கு பின்னால every day unhappy. எல்லா நாளும் சந்தோஷம். Why? ஏன் What did he say? அன்ஹாப்பி? கல்யாணத்துக்கு முன்னால சந்தோஷம் இல்லை, கல்யாணத்துக்கு பின்னாலே சந்தோஷம் இல்லை. See, listen to me. Before marriage, many were fully happy. கல்யாணத்துக்கு முன்னால எல்லாரும் அதிக சந்தோஷம். Freedom. Brother is telling freedom. எல்லா ஃப்ரீடம் இருக்கிறது என்று சகோதரன் சொல்கிறார். But after marriage, திருமணத்துக்கு பின்னாலே what life, brother? வாழ்க்கையே என்ன இத்தனை பிரச்சனை என்று சொல்கிறார். That means you have done some mistake. அப்படி என்றால் நீ திருமணத்தில் ஏதோ Yes ஒரு or தவறு செய்திருக்கிறாய். no? I am not criticizing anybody. யாரையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணவில்லை. Please understand at least now. இப்பொழுதாகிலும் புரிந்து கொள்ளலாம். Pray any problem is there in your marriage, may God show His mercy and grace in your life. அதாவது திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் ஜெபியுங்கள், தேவன் அதை காண்பித்து கொடுப்பார். In our church members, family members, relatives, anybody is having some problems, pray for them. Let God show His grace and mercy, whether to restore their relationship or to separate also. No problem, I don't know. அதான் உங்க சபையில யாரா திருமணமான பிள்ளைகள் மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஆனால் அவர்களுக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் அவங்க திருமண உறவை மீண்டும் சரிப்படுத்தி கொடுப்பார். இல்லை என்றால் அதுக்கு சரியான காரியத்தை தீர்வு காண உதவி செய்வார். Marriage is for God, relationship is for God, not for your satisfaction. அதாவது திருமணம் என்பது தேவனை சார்பில் செய்ய வேண்டியது, அது திருப்திக்காக செய்யப்படுவது அல்ல. How many of you agree with me? எத்தனை பேர் ஒத்து போகிறீர்கள்? Hello, God will separate some people because they are destroying your life. சிலரை கர்த்தர் தனிப்படுத்தி விடுவார், ஏனென்றால் Yes அவர்கள் or no, வாழ்க்கையை brother? கெடுக்கிறார்கள். What I'm telling you, listen to me. As the revelation increases in your life, உங்கள் வாழ்க்கையில வெளிப்பாடு பெருகும் போது some people will begin to live in your life. சிலர் உங்கள் வாழ்க்கையில உங்களை விட்டு போய்விடுவார்கள். Be ready. அதுக்கு ஆயத்தமா இருங்க. What I'm telling you, understand? நான் சொல்வது As புரியுதா? you are understanding the spirit of wisdom and revelation, you are understanding more and more. You will teach differently now. Some people will leave you. அது ஞானத்தை பற்றி அறிவை பற்றி நாம் புரிந்து கொள்கிற வேளையில உங்களை விட்டு சிலர் பிரிந்து போகிற காரியம் நேரிடும். Who is important for you? உங்களுக்கு யார் முக்கியம்? God is important or people are important? தேவன் முக்கியமா, ஜனங்கள் முக்கியமா? Shadrach, Meshach, Abednego and Daniel maintained good friendship. Yes or no? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணினார்கள். Caleb, Joshua maintained good relationship. Yes or no? காலேப், யோசுவாவுக்கு மத்தியிலே நல்ல உறவுகளை அவங்க நிலைப்படுத்தினார்கள். Caleb never mixed with the Israelites. காலேப் இஸ்ரவேலருடன் சம்பந்தம் கலந்து போகவில்லை. Because Israelites were mixed minded, they were all thinking differently. Caleb mindset is different. இஸ்ரவேலர்கள் அதாவது கலந்து கலப்படமாக காரியங்களை செய்கிறவர்கள். காலேப் மனது வித்தியாசம், அவர் தனிப்பட்ட படி வாழ்ந்தார். Can Caleb minded people marry Israel mindset people? காலேபை போல மனது தரத்தில் உள்ளவர்கள் இஸ்ரவேல் போல மனது தரத்தில் உள்ளவர்களை திருமணம் செய்வார்களா? No, property is very good, brother. Good house is there. America, job is nice. Is it okay? அதாவது நல்ல வேலை இருக்குது, வேலை நல்லா இருக்குது, ஆஸ்தி இருக்குது, Hello. பரவாயில்லையா? No job, money. First of all, 3 points. Whether your understanding of God, whether your interpretation of the word of God, whether the will of God, is it matching or not, is a point for you. அதாவது தேவனை புரிந்து கொள்வது, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது தான் முக்கியமாக காணப்படுகிறது, மற்றபடி வேறல்ல. Yes or no? How many of understanding me? எத்தனை பேர் என்னை புரிந்து கொள்கிறீர்கள்? Right relationship only should be there in our life. சரியான உறவுகள் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். Right relationships only will help us to fulfill the purposes of God in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது சரியான உறவுகள் மாத்திரமே. Yes or no? That's why we are preparing field mentors network in every city in India so that we'll have right relationship with each other. ஒவ்வொரு பட்டணங்களிலும் அதாவது மென்டருடைய ஃபீல்டு உறவுகளை நாம் உருவாக்குகிறோம், ஏனென்றால் நமக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும்படியாக. Listen to me very carefully. தயவுசெய்து கூர்ந்து கவனிக்குவோம். Stand up please. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.